ஐந்தாம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரதத்தில் ஓர் பிரிவாக விளங்கக்கூடிய கருணை நிறைந்த கர்ணன் மோட்சம், கருணை நிறைந்த கர்ணன் மோட்சம் அல்லது விஜயனின் வெற்றி என்று சொல்லக்கூடிய நடத்தத்தை முன்வந்துள்ளோம். இது எவ்வித குற்றம் இருப்பினும் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு மன்னிக்கிறீர்களோ அதே போல என்னையும் பின்னங்களையும் மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
மகாராஜன் சபை நாடி வருகின்ற விதம் காண்பேன்.
அது பெருமையை தானே குறைக்கிறது. ஊத்து இல்லைன்னா யாருப்பு இசிக்குதான் இசிக்குமா ஒண்ணு உனக்கு இசிக்கிட்டு எது அடிக்கிறீங்க? அடிக்கையில கட்ட ஏமாடி இசிக்கிறதுல இதிலிருந்து உனக்கு என்ன தெரிகிறது? நன்றாக தெரிகின்றது. என்ன தெரிகிறது? அதுக்கு மொத்தம் பைத்தியம். வைத்தியம் என்ன செய்யும்? வைத்தியம் என்ன செய்யும்? சொல்லாம வச்சாங்களா சொல்லி வச்சாங்க? அதான் விடு. டேய் சொல்லாம அடிக்கிறது யாரு? சொல்லாம அடிக்கிறது கூப்பிட்டு அடிக்கிறது யாரு? வீடு தேடி போய் ஒதுக்கிறது யாரு? இருக்கிறாங்கடா. அது எதுக்கு தனித்தனியா இருக்காங்க. டேய் வீடு தேடி அடிப்பவன் வீடு பூந்து ஒதுக்கிறோம் ரவுடி. ரவுடி கூப்பிட்டு வச்சு ஒதுக்கிறோம் ராஜா. ராஜா அப்ப நாங்க ராஜாவா ரவுடியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியல. எப்படிடா சொல்ற? அது ஒண்ணு அடிச்சுக்கிறீங்களா? யாரும் உங்களை எதுவும் கேள்வி எல்லாம் கேட்க முடியாது. எதுவும் கேட்க முடியாது. எங்க சௌகரியம் தான். உங்க சௌகரியம் தான். வீதியில போகும்போது வணக்கம் போட்டாலும் ஒதிப்போம். வணக்கம் வைக்காம போனாலும் ஒதிப்போம். ஓ வணக்கம் வச்சா அடிப்பீங்க, வணக்கம் வைக்கலாம் அடிப்பீங்க. வீதியிலே வரும்பொழுது வணக்கம் மகாராஜான்னு. ஆமா நீ நல்லதானே செய்த. ஆமா நான் என்ன தெரியுமா, நான் உன்னை வணக்கம் காட்டினா கேட்டனா அப்படின்னு ஒதிப்போம். கூட்டு வைப்பீங்க. மறுநாள் அதே வீதி வருவேன். ஆமா வணக்கம் வைக்க நேத்து வணக்கம் வச்சது வச்சாங்க. வச்சானே நீங்க வணக்கம் வைக்காம போலாம் ஆ அப்படின்னு வணக்கம் வைக்காத போவோம். போவா நான் எப்பேர் கட்ட ஒரு அரசன். ஆமா வீதியில வரேன்னா வணக்கம் எனக்கு ஒரு மரியாதை இல்லையா? மரியாதை இல்லையா? ஏன்டா வணக்கம் வைக்கிறதுனால அதுக்கும் மதிப்பு. அதுவும் மதிப்பீங்க. புரியுதா? புரியுதுங்க. எங்களை புரிஞ்சிக்கவே முடியாது. ஆமா நாங்க ஒரு மாதிரி. நீ குணப்பேசல. நாங்க பைத்தியம்டா. முதல்ல பைத்தியம்னா இப்ப குணப்பேட்டா. புரிஞ்சிக்க முடியாதுங்க. குணப்பேட்டா யாரு, பைத்தியம்னா யாரு? ரெண்டு ஒன்று அப்படி இல்லை. பைத்தியம் 24 மணி நேரமும் அது வேலையை அது மாட்டு தனிமையா செய்துக்கினே இருக்கும். செய்திகளுக்கு ஆமா குணப்பேட்டில் என்ன தெரியுமா, 1 மணி நேரம் அது மாட்டு வந்து லாட பேசி மாதிரி பேசும். பேசும். அதான் 1 மணி நேரம் கம்முன்னு இருக்கும். ஆமா இதுக்கு பேர் என்ன? இதுதான் குணப்பேட்டல. குணப்பேட்டில். அப்ப நாங்க குணப்பேட்டில பைத்தியமா? ரெண்டு சேர்த்துக்கு ரெண்டுமே மூணுமே மென்டல். அப்பா மென்டல்ன்றான் பைத்தியன்றான் குணப்பேட்டில. இன்னும் ரைடுல வரலையா? சரி புடி ஓட்டுது மொத்தம் நலும் பட்டி. அடே காவல் நாடு 56 தேசத்தையும் ஓர்குடனியலில் ஆட்சி புரிந்து வரக்கூடிய துறைக்கெல்லாம் மென்மேல வாழக்கூடியவர் நந்தியாவட்ட மலதரித்த நராதிபர் சர்வப்படியோர் என ரேகை வைத்தவன் உள்ளங்காலில் ரோமம் அழைத்தவன் பெரிய பணக்காரர் செல்வந்தன் சேனாதிபதி அவனை பார்த்தாவின் நாட்டையும் அடக்கி ஆளக்கூடிய என்னுடைய அபிதானம் சக்கரவர்த்தி துரியோதனன். புரிகிறதா? இவங்களெல்லாம் யாருன்னு கேட்டு சபையிலே தோன்றிய நபர் யார் என்று தெரிகிறதா? விளக்கமாக சொன்னால் வருமா புரியுங்க. விளக்கமாக சொன்னால் அரசரின் அருகாமையில் இருக்கக்கூடிய தகுந்த நேரங்களை புத்திகளை எடுத்து வைக்கக்கூடிய புத்தி மந்திரி. நான் சொன்னேன் புத்தி மந்திரி நான் சொன்னேன். புத்தி மந்திரி டேய் தகுந்த நேரத்தில் புத்தி எடுத்து சொல்லுவேன் நானு. நீ புத்தி சொல்ற அளவுக்கு நாங்க ஆகி போகிறோம். என்னடா ஐயா புத்தி மந்திரி அது நாங்கள் ராஜாக்கள் சபையிலே வரும்பொழுது மாமா அருகாமல் இருக்க மந்திரிகள் புடசூழ எப்படி வருகிறோம்?
பெருமைக்குரிய இடம். ஆமா இந்த எல்லோரிடத்திலும் ஆமா நாடகம் நடத்தலாம். ஆமா கலை ரசிகர்னு ஒரு ஊர் இருக்குது. ஒரு ஊர் இருக்குது. ஆடலை ரசிப்பதற்கென்று ஒரு இடம். ஒரு இடம். பாடலை ரசிப்பதற்கென்று ஒரு இடம். ஒரு இடம். பேசும் வசனங்களை இனிமையாக கேட்கும் ரசிக்கும் இடம் ஒரு இடம். ஒரு இடம். ஆனா கல்வி விளைந்த இடம் ஒரு இடம். ஒரு இடம். பெரிய பெரிய ஆசான்கள் எல்லாம் பாதம் பட்ட மண்ணு. ஆமா இந்த மண்ணிலே ஆ, இச்சிறியோர்கள் ஆமா நமக்கு தெரிந்த வித்தைகளை வித்தைகளை எடுத்து சொல்ல வேண்டும் என்று என்று பிறகு ஆ, முதலில் ஆமா காலம் சென்ற காலம் சென்று இன்னும் உயர்த்திருவாளர் உயர்த்துவாளர் இன்னும் அமரர் மகாதேவன் ஆமா என்று சொல்லக்கூடிய ஆ, பெருந்தகையாளர் பெருந்தகையாளர் மகாதேவன் ஆசிரியர் ஆமா கல்வி கடல். அவரால் எத்தனை மாணாக்கன் உருவாக்கி இருக்காங்கன்னு அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் தெரியும். நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்பேற்பட்ட கல்வி கடல் ஆ, இறந்து ஆமா சொர்க்கம் சேர்ந்திருக்கிறார். அந்த சொர்க்கத்தை விட்டு வைகுந்தம் சேர வேண்டும் ஆமா என்று ஆ, அவருடைய பிள்ளைகளும் பெண்களும் ஆ, பேரன் பேத்திகள் ஆமா மற்றும் பங்கும் பங்காளிகள் சம்பந்திகள் சம்பந்திகள் அனைவரும் ஒருங்கிணை சேர்ந்து சேர்ந்து சொல்றேன்பா. அது முதல்ல தலையை சொல்லிட்டு தான் அப்புறம் மேல ஒண்ணுல இருந்து தான் ரெண்டுக்கு வரணும். என்னப்பா அப்பேர் கொட்ட ஆசான் ஆ, நீத்தார் வழிபாடு நினைவு நாளை முன்னிட்டு முன்னிட்டு 4ஆம் பதவி சேர்க்கணும். ஆமா 4ஆம் பதவினா என்ன? ஆ, சாலோபே சாமிபே சாரூப சாகித்யம் என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய 4ஆம் பதவி வண்ண பதவி அடைய வேண்டும் அடைய வேண்டும் என்று அவருடைய பிள்ளைகள் பிள்ளைகள் மூத்த பிள்ளை நாராயணன் அவர்கள் ஆ, கோகுல் கிருபா 3 பிள்ளைகளை பெற்று ஆமா மகத்தான மக்களுக்கு நல்ல கல்விகளை போதித்து போதித்து சிவபதம் அடைந்திருக்கிறார். அடைந்திருக்கிறார். பல நாள் வாழ்ந்து சில நாள் நலிவுற்று ஆமா சிவபதம் அடைந்திருக்கிறார். அடைந்திருக்கிறார். அந்த சிவன் பதம் விட்டு வைகுந்தம் சேர வேண்டும் என்று சேர வேண்டும் என்று பிள்ளைகள் எல்லாம் ஒன்று கூடி இந்த நேரத்தில் ஆ, அருள்மிகு ஸ்ரீ மந்திரேரி அம்மன் கட்டை கூத்து குழுவினரை கொண்டு வந்து கருணை நிறைந்த கண்ணன் மோட்சம் அல்லது தெய்வ கடாட்சம் என்று சொல்லும்படியான நாடகத்தை வைத்து கண்குளிர கண்டு கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் ஆண்டவன் அருள் பூரணமாக கிடைக்க எம்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஜெயம் ஜெயம். காலம் சென்று கல்வி ஆசிரியர் மகாதேவன் இவர் பெரிய ஆளா, அவர் பெரிய ஆளா? காலம் சென்றவருக்கு தம்பியாக வழங்கக்கூடியவர் அருமை தந்தை கல்வி கடல் ஆசான் கலைவந்துவன் வரதப்பா ஐயா அவர்கள் தன்னுடைய தமிழ்நாடு சாலோப சாமிப சாரூப சாகித்யம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி வண்ண பதவி அடைய வேண்டும் என்று வைகுந்தம் சேர வேண்டும் என்று நல்ல நேரத்தில் 500 ரூபாய் எங்கள் நாடக மன்றத்தினை பாராட்டி அன்புள்ளத்தோடு வாரி வழங்கியிருக்கிறார்கள். அதான் சொன்னாங்க, வலது கை கொடுப்பது இடது கை தெரியக்கூடாது. ஏதோ தெரிந்த வரை குழந்தைகள் நடிக்கிறது, குற்றம் குறைகள் இருக்கலாம். ஆனா குறைகளை அகற்றி குணத்தை தான் முதலில் கையாள வேண்டும். அப்படி கொடுக்கும் போதே கொடுக்கணும், எண்ணம் வரும்போதே கொடுத்துடணுமா. திண்ணனூர் மாநகரத்தை சேர்ந்த சங்கர் நிர்மலா குடும்பத்தார்கள் அனைவரும் ஒருங்கிணை சேர்ந்து இன்னும் மகாதேவன் ஐயா ஆசிரியர் வைகுந்தம் சேர வேண்டும் என்று நல்ல நேரத்தில் 500 ரூபாய் அன்புள்ளத்தோடு வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அன்னாரும் குடும்பத்தாரும்
ஆண்டவன் அருளை பூரணமாக கிடைக்க ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம். ஜெயம் ஜெயம். இன்னும் காலம் சென்ற மகாதேவன் ஐயா அவருடைய தம்பியாக வழங்கக்கூடிய தமையன் அண்ணனாக வழங்கக்கூடியவர் பாலு நாய்க்கர் என்று சொல்லக்கூடிய விருந்ததையாளர். இன்னும் மகாதேவன் ஐயா நீர்த்தார் வழிபாடு நினைவு நாளை முன்னிட்டு வைகுந்தம் சேர வேண்டும் என்று பன்னீர்செல்வம் ஏகாம்பரம் ஐயா அவர்கள் அனைவரும் ஒருங்கிணை சேர்ந்து எங்கள் நாடக வல்லங்களை பாராட்டி 560 ரூபாய் அன்புள்ளத்தோடு வாரி வழங்கியிருக்கிறார்கள். வாரி வழங்கிய அனைத்து குடும்பத்தாருக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். சபையோர்களே, கடவுள் சஞ்சாரணம் மந்திரியாரே அரசே ஆமா மருமக பிள்ளையே துரியோதனா
வணங்கி வணங்கினாதான் வாழ்த்துவார். ஆமா மாமாவா அவரா கேட்டு வாங்க சார். என்ன மாமாவா அவரா சந்தேகமா இருக்குதா? உங்க மாமா அவ்வளவு பேசுகிறாரு எவ்வளவு பெருசா? உருவத்தை கண்டு எடை போடாது, உள்ளத்தை கண்டு எடை போடு. ஆமாங்க கடைசி வரையிலும் என் அருகாமையிலே ஒரே ஆளு விட்டான் புரிகிறதா? ஆமா இது எல்லாம் செஞ்சோத்துக்கடன் ஆமா புரியுதா? ஆமா கடைசி வரலும் கூடவே இருக்கிறார் பார். ஆமா ஒரு கிளாஸுக்காக வந்துட்டாரு அவரு டேய், கிளாஸ்னா அது வேற கண்டுக்கடா. தண்ணி இங்க வந்தாரு ஆ, அதை மறக்காம உங்க கூட வந்து கேட்டுட்டேன் ஒரு டம்ளர் ஆ, தண்ணீர் கொடுத்ததை குடித்து ஆ, ஆ, ஆ. நன்றி கடன் மறக்காமல் ஆமா இப்ப கூட இருக்கிறார். ஆமா ஆமா புரியுதா? ஆமாதாங்க. சில பேர் ஆ, பசியோடு வருபவருக்கு புசிக்க அன்னமளித்து அன்னமலைக்கு அவர் உண்டு ஆ, கையளம்பி ஆ. கை காய நேரம் கூட போ அங்க போய் குறை சொல்லிட்டு விசாரிச்சுவார் போட்டு போனான் போட. உண்மைதான் அது ஏன் அது ஏன் தப்பு பண்ணிட்டேன்னா உண்ட கடனை ஏன் வீட்டு வாசல் என்னங்கிறா அவங்க எத்தனை கொடுப்பாங்க வாடா பாடி. போயா 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 உண்ட கடனை உயிர் உள்ளவரை மறக்கூடாதாம். ஒரு வேளை பசிக்கு அன்னம் கொடுத்து ஆமா அந்த உள்ளம் அன்பு உள்ளம் நம் உடலை விட்டு உயிர் பிரியும் அளவுக்கு ஆமா கடைசி வரலாம் அந்த நன்றி மறக்கூடாதாம். நன்றி மறக்கக்கூடாது செய் நன்றி கொன்றவர்கள் ஆ, இந்த மண்ணிலே நல்முறையில் உயிரோடு வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. சரித்திரம் கிடையாது இந்த எல்லா நன்றியும் மறக்கலாம். ஆ, இந்த சாப்பாடு போட்டாங்களே பாரு, அந்த நன்றி மட்டும் மறக்கவே கூடாது. சத்தியமா மறக்கக்கூடாது புரிகிறதா? அருமையான சாப்பாடு அது காரி விடும் பாக்கலையா கர்மா விடும் பாக்குறீங்களா கறி வந்து வச்சாதான் கையில கை வைக்கிறீங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி கூட வாங்கி சுத்தலாங்க. ஏண்டா இல்ல அன்னம் கொடுத்தால் மட்டும் போதாது, அதாவது அறுசுவையோடு அளிக்க வேண்டும் என்று அன்பு உள்ளத்தோடு பரிமாறினார். அன்புள்ளத்தோட பரிமாணம் அக்காலாம் நிறைய சாப்பாடு போடுவதிலே எத்தனையோ விதம் இருக்குதுடா. உண்மைதாங்க நான் ஒத்துக்கிறேன். ஆ, ஒரு அக்கா சாம்பார் தந்தாங்க சாம்பார் என் பக்கத்துல ஒருத்தர் சாப்பிட்டு அவருக்கு கதையை சொல்றேன். சொல்லு. சாம்பாரை தந்து ஊத்துனாங்க சரி சாம்பார்ல காய் இருக்குமே ஆ, அக்கா அக்கா எனக்கு காய் வேணாக்கா வெறும் சாம்பார் ஊத்துக்காங்க சரி வெறும் சாம்பார் ஊத்துனாங்க. ரெண்டாவது ரசம் தர்றாங்க வெறும் ரசம் ஊத்து அங்கங்க வெறும் ரசம் ஊத்து இதுக்கிட்டே ரசம் வெறும் ரசம்னா வெறும் ரசம் ஊத்து இல்லடா வெறும் ரசம் அப்படின்னா எப்படி தெரியுமா? ரசத்தை வெல்லும் பொழுது மிளகாய் கறிவேப்பிலை அடிச்சே இதெல்லாம் வரும், கொத்தமல்லி தெரியாம போயிடுச்சு கொத்தமல்லி எல்லாம் கலந்து வருமே, அதை எடுத்து அப்புறம் வைக்கிறதுக்குள்ள ரசம் ஏழு ஏழு பாஞ்சிட்டு போகுது. இப்படியெல்லாம் அப்படியா? மாமா மருமகா பிள்ளையே, என்றைக்கும் இல்லாமல் இன்றைய தினத்திலே இன்றைய தினத்திலே சரியான வேலை உனக்கு. என்ன வேலை? வெடிகாலம் தான் புரியுதா? அப்படியா? உங்களுக்கு இட்லி வடை சொல்லிக்கிறாங்க. சாப்பாடு வேண்டாம். நீ அவங்க அழகான் வாமாமா வருகின்றேன். அழைக்கும் போது வர வேண்டும். அப்படி ஆகட்டையா? அந்த நேரத்தில் என்ன வேலை என்று நான் உரைக்கிறேன், அது வரையில் ஓய்வெடுத்துக் இப்போ கொண்டிருக்கிறேன். ஒருவேளை இல்லையா? என்ன எங்கேயோ வரும் போ. நான் பண்ணிதான் எடுக்கும். ஓய்வு. போமாமா மாதவன் ஆ, எப்படி என்றால் சந்திரகுல வம்சத்திலே சிங்கத்தை போல் தோன்றினார்கள் 3 பேர். 3 பேர். அரிகையன், ருத்திரன், மும்மூர்த்தி கடவுளை போல் ஆ, மனிதர்கள் 3 பேர் தோன்றினார்கள் இந்த மண்ணிலே. ஆமா. முதலில் பிறந்தவர் ஏய், திருவென்றால் செல்வம். செல்வம். செல்வத்துக்கு அதிபதியாக வழங்கக்கூடிய பெறக்கூடிய எமது தந்தை ஆ, திருதராட்டிதர். திருவராட்டினர். திருதராட்டிதர் ஆ, தாய் காந்தாரி அம்மையர். காந்தாரி அம்மையார். இருவர் சுலோகத்திலே ஆ, நாங்கள் ஆடவரா பிறந்த பிள்ளைகள் பிள்ளைகள் 100, 100. பெண் பிள்ளை 1, 1. 101 குழந்தைகள் ஓ, அம்மா. செம்மையா பெற்றெடுத்தார்கள். மகாராஜா சிங்கத்தை போல். 101 பேரா பிறந்தீங்க. ஆமா, ஒரு சந்தேகம் மகாராஜா. சந்தேகம் மனுஷனுக்கு வரவே கூடாது, அதுவே பெரும் வியாதி ஆயிடும். ஆமா. ஏன் தெரியுமா? ஆ, 101 குழந்தைகளை பெற்றார்களே தவிர இவரா? எங்க அப்பாவுக்கு 2 கண்ணுமே தெரியாதுடா பாவி. மகாராஜா ஆ? அம்மா நல்லா இருக்கிறாங்களா? சௌகரியமா இருக்கிறாங்க. நல்லா இருக்கிறாங்களா? இப்போ எங்க அப்பா ரெடியா இருக்கிறார். அடப்பா, ஐயோ. இந்த இரவிலே ஆ, ஒவ்வொரு மனிதனுக்கும் வரக்கூடிய ஆசை வந்து விட்டால் ஆமா. என்னுடைய தந்தையானவர் ஆ, வா வா என்று அழைப்பார். ஆ. என் தாயானவள் என்னால் முடியாது முடியாது. ஓ, வயசாகி
இருப்பார். ஏந்திர மகாராஜா கேக்குறான். ஏன்? என் பொண்டாட்டி 2 தான் பெத்தா மகாராஜா. ஆ. அதுக்கு ஈஸ் மொத்தம் எது நாட்டு போட மாதிரி பொம்மா 101 பெத்தா நல்லா இருக்கிறாங்களா? சேமா இருக்கிறாங்க. கண்ணே தெரியாது. இன்னும் 2 கண்ணே நன்றா தெரிஞ்சிருந்தா இந்த கொம்பனாலே பார்த்துட்டு இருப்பாங்க. டேய் இந்த மாதிரி 4 ஊர் புரியுதா? அதே வேலை தான் போகுது. என்னத்துக்கு? அண்ணே மகப்பேறு வருவதற்கு ஒரு மனிதனுக்கு ஆண்மைதான் முக்கியம். ஆமாங்க. நீ சொல்றது வேற விதமான அர்த்தம் போகுது. எங்கேயோ போய் வேணா விட்டுரு. புரியுதா? இரண்டாவது பாண்டிக்கும் கொண்டவாதேவிக்கும் இறந்தவர்கள் பாண்டவர் ஐவர்கள். அதற்கிடையோர் விதுரர் அவர் திருமணம் செய்திகளவா சிற்றின்ப சாகரசத்தில் ஈடுபடாமல் பேரின்பத்தை நாடினார். ஆண்டவனுக்கு தொண்டு புரியும் வாக்கியம் 1000ல் ஒருவருக்கு தான் கிடைக்கும். தெய்வ தொண்டு திருத்தொண்டு என்று அவர் போயிட்டார். இவர் 101 கௌரவர்கள், நாங்கள் 100, பாண்டவர் ஒரு 5. 105 விலைகளும் ஏகோபித்து ஒரு நேரம் ஒற்றுமையாக வாழ்ந்து வந்தீங்க. நாங்கள் ஒற்றுமையாக வாழ்ந்த காலமே 5 ஆண்டு தான். ஒவ்வொரு பிள்ளைக்கும் அறிவு வரும் வயது எத்தனை? 5 வயது. கல்வி சாலை செய்யறாங்க. அறிவு வந்த பிறகுதான் கல்வி சாலைக்கு போகுது. ஆமா, புரியுதா? 5 வயதானால் அண்ணன் தம்பி 10 பங்காளி 16 பகையாளி 20 எதிராளியா வந்து நேர்ந்துட்டாங்க. எதிராளி என நினைத்தார்கள் பாண்டவர் குடியை கெடுக்கணும். அந்த கெவடியா பசங்க மண்ணில உயிரோடு இருக்கக்கூடாது என்று நல்ல வேலையை செய்து நான் நல்ல வேலை செஞ்சீங்க. ஏன்னா பங்காளி நல்லா இருந்தா தான் நாம நல்லா இருக்க முடியும். உண்மைதாங்க. புரியுதா? சொல்லுவாங்க ஆதியில 1000 சந்தி சம்பாதிக்கலாம். ஆமா, ஆனா ஒரு பங்காளி சம்பாதிக்க முடியாது. இது ஆதியில தெரிஞ்சு சொன்னாங்களோ தெரியாம சொன்னாங்களோ அது எனக்கு தெரியாது. ஆமா, இப்ப நான் சொல்றேன் பாரு, அது தவறு. இப்ப நான் சொல்றது ரைட்டு. டேய் 1000 பங்காளி சம்பாதிக்கலாம், ஆனா ஒரே ஒரு சந்தி சம்பாதிக்க முடியாதா இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு? அந்த ஒரு சம்மதி வந்தாலே போச்சு. அந்த ஒரே ஒரு சம்மதி கூட எனக்கு வரான்றான். ஆனா இருப்பதை யாருக்கு கொடுப்பது? இல்லைன்னு சொல்ல வரான்னு சொல்ல நான். அப்போ ஒரு சந்தி தேவைப்படுதே இல்லையா? சம்மதி தேவைப்படுது. வந்தா சும்மா இருக்க வீட்டுல சண்டை வச்சு போடுறாங்க. அதானே பிரச்சனை ஆகுது. அப்ப சந்தியே வேணான்றியா? சந்தி வரட்டும், எங்க வரணுமா அங்க வந்து குடும்ப கொடுத்துட்டு போயிட்டு அந்த ஊர் பஸ் ஏறி செலவு செய்து 10 பேர் பங்காளி எதிரில மதிப்பா எடுத்தாந்து சந்தம் கட்டுறான். வீட்டுக்கு கூட்டுமே ஒரு வேளை சாப்பாடு போட்டா என்னப்பா தப்பா? இது நீ சொல்றது கேட்டுதான் மகாராஜா. ஒருவேளை சாப்பாடு 2 வேளை சாப்பாடு கூட போடலாம். கம்பெனி ஒருத்தர் வந்தாரு, எனக்கு சம்பளம் கட்டத்துக்கு வந்தாருன்னு வச்சுக்கோ, வீட்டுக்கு கூட்டு போனேன். நம்மம்மா எதுவும் இல்லையா? நான் கறி வந்து சோறு சோத்துக்க வந்தேன் நான். இப்போ வந்தது எதுக்கு வீட்டுக்கு? சாப்பிட்டுதான் வந்தாரு. ஆனா சாப்பாடு பார்த்து கேட்க சாப்பாடுக்கு வந்தேன் நான். என்ன நான் சம்பளம் கட்டிக்கிறேன்னா சாப்பாடுக்கு வந்து இப்படியே திருப்பி கேட்டா மனுஷன் போவாங்க. ஆமா, அதெல்லாம் எதிர்பார்க்கறா, போட்டு எதிர்பார்க்கறேன். அது கேட்காத முன்னே வாங்கி கொடுத்தா உனக்குதானே பெருமை. அதுதானே பிரச்சனை இருக்குது. ஏன் எப்படி வந்து பிரச்சனை? போட்டையும் குச்சி போடுறான், ஆகி வச்ச போய் கறியும் சாப்பிடுறான். கறிக்க முன்னாடி சண்டை வச்சு போடுறான். அந்த அப்பட சமைச்சு வந்தான்னா வராக்கினா சண்டை வைக்காத அளவுக்கு நீ என்ன செய்யணும் சொன்ன பாரு. அங்கேயே அப்படியே அதுக்குன்னு ஒரு ஆள் வேணும்டா. அதுக்கும் வேணும், புரிஞ்சுக்கோ. ஆமா, அப்படி பங்காளிகள் நல்முறையில் வாழ வேண்டும் என்று சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் வச்சம்பா. யாரு செய்வான்? எந்த கண்ணாடி கண்ணியவான் ஒன்னுடுவேன் செய்தவன் கண்ணாட்டியில கண்ணியவான். கண்ணியவான் நடக்கிற வயல முள்ள போட்டேன். படிக்கின்ற அறையிலே பாம்பை விட்டு கடிக்க செய்து குளிக்கும்படியான ஜலத்திலே விச ஊசியை நாட்டி கொள்ள பார்த்தேன். அதையும் செஞ்சீங்க. குடியிருந்த வீட்டுல கொல்லி வச்சுடா. வச்சுக்கோ. இத்தனை நல்லதை செய்தும் இவ்வளவு செஞ்சோம். எப்படியா பசங்க இன்னும் சாவாம உயிரோடு இருக்கிறாங்க. என் பங்காளி கேக்குறேன். என் பங்காளி நான் கேப்படா. நான் என் பங்காளி கேப்பேன். உன் பங்காளி நீ வீட்டுல போய் கேளு. பங்காளி யாரியா சொல்லி ஆகணுமா? சொல்லியா அவரு ஆயிட்டு பொங்க வர மடையா என்று தனரேக வைத்த களத்தினால் தாட்டியாக நீட்டி காண்பித்தீர்கள். நல்ல எண்ணத்தோட காமிச்சேன்.
காட்டின இடம் இடம் காண்டகாவனம் காண்டகாவனம் என்று சொல்லக்கூடிய கொடிய விஷத்தத்துக்கள் வாழக்கூடிய இடம் அந்த காடு. மனிதன் காட்டுக்குள்ள போனா உயிரோடு மீண்டும் வெளியே வர முடியாது. அப்பேற்பட்ட இடத்தை காட்டினேன். இடத்தை காட்டினீங்க. சென்றார்கள். காட்டை அடித்து நாடா உற்பணம் செய்து நாட்டிற்கு தலைவு கொடுக்கிறோம். தேவ இந்திர பிரஸ்தம் என்று தலைப்பு கொடுத்து வருமானம் வந்தார்களா? ராஜஸ்ரீயாகம் என்னும் வேள்வியை செய்து மீண்டும் பகையை தேடிக்கொண்டார்கள். அனைத்து நாட்டு மன்னரும் வந்தார்கள். நானும் சென்றேன். சென்ற இடத்தில் எனக்கு மரியாதை கிடையாது. இல்லை. மாளிகையை சுற்றி பார்க்கலாம் என்று வந்தால் ஒவ்வொரு தூண்களும் தங்கத்தாலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த ஜவுடியா பசங்களுக்கு இந்த செல்வம் எப்படி வந்ததோ என்று உள்ளத்திலே பொறாமை கொண்டு மாளிகை சுற்றி பார்க்க வரும்பொழுது சற்று தவறி கீழே விழுந்தம்பா. இப்ப நான் விழுந்தா என்ன நான் எழுந்து போக போறேன். 4 மாசம் போட்டு இப்ப நாடி எடுத்து போய் கிடக்குறேன். மாடின் மீது நின்று கொண்டிருந்தால் பாய்ச்சாடி அருகாமல் இருந்த பீமனை கண்டால் பரவால இருக்குதே ஆணவத்தில் ஆடக்கூடாது. பீமனை கண்டு பக்கத்தில் இருக்கிறார் நம் கணவர் என்று பிறவிலே என் பெரிய மாமனார் தான் குரு என்றார். அவருக்கு பிறந்த தலைப்பிள்ளையும் அரைக்குள்ள என்று இழுத்தவனை சீர்குலைக்க வைக்க வேண்டும் என்று அப்பொழுது பக்கத்தில் இருந்தார் மாமா. ஓய் மாப்பிளே, இது அவங்க இடம். சிரித்தவனுடைய சீரை குலைக்க வேண்டும். நம்ம நாட்டுக்கு போலாவா? இதற்குண்டான யோசனை சொல்றேன்னு ஆட்சின்னு வந்தார். 5 காலால் நூதனமா மண்டபம் ஏற்படுத்தி இந்திரபிரசத்தில் இருந்த பாண்டவரை வரவழைத்து சூதன மயராலே அனைத்து பொருளை அபகரித்தோம். இந்த செல்வம் எல்லாம் என்னிடத்தில் இல்லாததா? அன்றொரு நாள் ராஜசியாக வேள்வியிலே நான் விழுந்ததை கண்டினா வச்சு வராட்ட மாமான்னு கட்டின மனைவி என்று பாராமல் ஆட்டத்தில் வைத்து தோற்றான் திரௌபதியை வழக்கை போன்ற தம்பி துச்சாசனனை பிடித்து அழைத்து அந்த திரௌபதியை இழுத்து வந்து அரங்குமா மேடை மீது நிறுத்தி அந்த இடத்துல நான் நல்லது செய்கின்றா. என்ன செய்து முடியாமல் மூச்சாக விழுந்து விட்டார். 12 ஆட்டம் தருமன் சூதாடினான். 12 வருட வனவாசம் பெண்ணை வைத்து ஓராட்டம் ஆடினான். ஆகையால் ஓராண்டு அஜ்ஞாதவாசம் 13 துளைத்து வந்தால் உங்களுக்கு உண்டான நாடு தருகிறேன் என்று அஸ்வத்தாமா இடத்திலே முச்சரிக்கை பத்திரம் எழுதி பொது கட்டியாச்சு. அவங்களை எங்க அனுப்புறோம் தெரியுமா?
அப்படி இருக்க இருக்கு ஆண்டு 12 அஞ்சாத மாசம் 1 13 துளைத்து குறைத்து. என் சமூகம் ஆ, அந்த கண்ணனை ஆமா பாண்டவருக்குண்டான பிரதிவாதம் கேட்டு வரும் பொருட்டாக தூதாக அனுப்பினார். அந்த கண்ணன் இடத்தில் ஆ, நாடு வறுக்க மறுத்து குறைத்து. சண்டைக்கு கைத்தட்டியாச்சு. தண்டிக்கு கை தட்டியாச்சு. யுத்தத்திற்கு கைத்தட்டிய நாள் முதல் ஆ, யுத்தங்களை துவக்கம் செய்து செய்தி. நேற்று வரை ஆ, கௌரவருக்கும் பாண்டவருக்கும் 16 நாள் யுத்தம் முடிஞ்சு போச்சு. 16 நாட்கள் யுத்தம் முடிந்திருக்கிறது. முடிவடைந்தது. ஆ, இந்த 16 நாள் சண்டையே ஆ, பாண்டவர்களோ வெற்றியின் முன்னணியில் இருக்கின்றார்கள். வெற்றியின் முன்னணியில் இருக்கிறாங்க. நாங்க பின்தங்கி இருக்கிறோம். நீங்களும் பின்தங்கிறீங்க. நாங்களும் ஜெயிச்சுக்கிறோம். அட, எத்தனை நாளா? 3 நாள். 3 நாள் ஜெயிச்ச பெருமை சொல்லிக்கிறேன். டேய் தர்ம போரிலே ஜெயிக்கல. ஆ, ஏதோ ஜெயிக்கணும்னு அதர்ம போர் ஜெயிக்கணும். ஜெயனாவது ஒண்ணு சொல்லல. ஆமா 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 ஆமா. ஜெயிச்சுமா இல்லையா? ஜெயிச்சு. 3 நாள். ஆ, முதல் நாள் 8ஆம் நாள் 13ஆம் நாள். ஆமா. 3 நாள் ஜெயம் எங்களுக்கு. உங்களுக்கு புரியுதா? புரியுதுங்க. இன்று 17ஆம் நாள் யுத்தம் ஆ, நடைபெறணும். நடைபெற வேண்டும். யாருக்கு சேனாதிபட்டம் கொடுத்து குருச்சேத்திரம் அனுப்பினால் நம் பக்கம் ஜெயமாகும். தெரியல. உனக்கு தெரியுமா? எனக்கு எனக்கும் தெரியாது. ஆ, ஆனால் ஆகையால் குலதெய்வ மாமா காந்தார் அதிபர் அழைச்சிட்டு வா. அவர் கேட்டா அது கொண்டான விளக்கம் சொல்லிட்டு போவார். ஆகட்டும். ஓடு.